السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فالذين آمنوا به وعزروه ونصروه واتبعوا النور الذي أنزل معه أولئك هم المفلحون. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வது பற்றியும், அவர்களை கண்ணியப்படுத்துவது பற்றியும், அவர்களுக்கு உதவி செய்வது பற்றியும், அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த குர்ஆனை பின்பற்றுகின்ற விஷயத்திலும் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டி, அந்த மனிதர் தான் உண்மையிலேயே வெற்றியாளர்கள், சீர்திருத்தவாதிகள் என்கின்ற அடிப்படையில் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவார். فَالَّذِينَ آمَنُوا بِهِ وَعَزَّرُوهُ وَنَصَرُوهُ. எவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்தி வனஸரூஹு அவர்களுக்கு உதவியும் செய்து வத்தபஉ நூரல்லதி உன்ஸில மஅஹு அதாவது அவர்களுடன் இறக்கப்பட்டிருக்கும் குர்ஆன் என்றும் ஒளியையும் பின்பற்றுகின்றார்களோ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அப்படிங்கிறத எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகின்றார். நண்பர்களே, ஆக ஒரு மனிதன் ஈமான் கொள்ளக்கூடிய வேளையில், இறை நம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடிய வேளையில் அந்த மனிதனுடைய தன்மைகள் இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டி, அவ்வாறு ஒரு மனிதன் நடக்காது வழிதவறி சென்றானேயானால் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் வேறு விதமானதாகும். அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புண்படுத்தினாலோ, அவர்களை உதாசீனப்படுத்தினாலோ அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகளும் வேறு என்பதை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டி, அவ்வாறு நடந்த ஒரு மனிதனுடைய நிகழ்வையும் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை வசனத்தின் மூலமாக அவருடைய அகல நிலைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டார். யார் பூமன் நபியை புண்படுத்தினார்களோ அவர்களுடைய நிலை இதுதான் அப்படிங்கிறத எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை குறிப்பிட்டு காட்டுகிறார். அதாவது வலீத் இப்னு முகீரா என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர் ஒரு பைத்தியக்காரர் என்பதாக சொல்லிவிட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவத்தை, இவர் ஒரு பைத்தியக்காரர், இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை அல்ல என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்துல விமர்சனம் செய்து கொண்டிருந்தார். அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது என்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்பவும் வேதனை. அதாவது நாம் ஏகத்துவத்தை எடுத்து வைக்கக்கூடிய நேரத்துல இப்படியெல்லாம் நம்மளை பல விதத்துல புண்படுத்தாங்க அப்படிங்கிற ஒரு வேதனை. இப்போ சாதாரணமா நாம இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளையோ நம்முடைய உறவுகளையோ ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு சில கொண்ட வார்த்தைகளை கொண்டு ஏதாவது சொல்லிவிட்டா நாம் என்ன செய்வோம்? கோபப்படுவோம். கோபப்பட்டு அதுக்கு பதில் சொல்லுவோம். என் பிள்ளை பற்றி பேசுறது யாரு? அப்போ தன்னுடைய ஹபீபாகிய அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்படுத்துகின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது யாருக்கு கோபம் வரும்? அல்லாஹ் ஒருவருக்கு கோபம் வரும். ஏன்னா தான் அனுப்பி வைத்த தன்னுடைய ஹபீபாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த கண்ணியத்தை நிலைப்பதைய செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கேவலப்பட்டு விடுவான் அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சான்? அவ்வாறு சொன்னவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து பைத்தியக்காரர் என்று சொன்ன அந்த மனிதன் அல்லாஹ் தஆலா சொன்னா, நீ சரிங்களா? சூரா அல்-கலம் என்று சொல்லக்கூடிய 68வது அத்தியாயத்தினுடைய 10, 11, 12, 13 ஆகிய வசனங்கள்ல அவருடைய நிலைகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அதாவது யாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினாங்களோ அவங்களுடைய எல்லா செயல்களுமே தவறானது அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். وَلَا تُطِعْ كُلَّ حَلَّافٍ مَهِينٍ. அதாவது அவன் பொய் சத்தியம் செய்யக்கூடிய ஒரு அற்பன் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த வலீத் இப்னு முகீரா விஷயத்தில் அல்லாஹ் தஆலா இறைவனை வசனத்தை இறக்கி வச்சான். அடுத்தது சொன்னா ஹம்மாஸின் மஷாஇன் பினமீம். அவன் புறம் பேசி குறை கூறி கோல் சொல்லி திரியக்கூடியவன் என்பதையும் அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான். அடுத்தது மன்னாஇல் லில்ஹைரி முஅத்ததின் அஸீம். அதே போன்று அவன் நன்மையான செயலை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு பெரும் பாவியாவான் அவன் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு அடுத்ததாக ஒரு வசனத்தை இறக்கி வச்சான். ஒத்துல்லி பஅத ஸாலிக ஸனீம். அவன் அதாவது மன்னாடி லில்ஹைர் முஅத்ததின் அஸீம் சொல்லிட்டு ஒத்துல்லி பஅத ஸாலிக ஸனீம். அவன் இழிவான ஒரு பிறவி அப்படிங்கிறது, இழிவான வழியில் பிறந்த ஒரு பிறவி என்பதையும் அவன் கடின சுபாவம் உள்ளவன் என்பதாக அல்லாஹ் தஆலா அடுத்தடுத்து வசனங்களை சூரத்துல் கலம் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான். உடனே வலீத் இப்னு முகீரா துடித்து போயிட்டான். எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருந்தான். கடைசியாக ஒதுல்லி பஅத ஸாலிக ஸனீம், அதாவது இழிவான ஒரு பிறவி என்பதாக சொன்னவுடன் அவனுக்கு கொஞ்சம் அப்படி துடித்து போயிடும். உடனே நேர தாய்கிட்ட வர அவனுடைய தாய்கிட்ட வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் இறந்துச்சு, இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் இறந்துச்சு, அதை ஓதி காண்பித்தாங்க. ஓதி காண்பித்தாங்கன்னா அந்த கருத்து எல்லாமே என்னிடத்துல இருக்குது. நான் ஒரு பொய்யானவன் தான், நான் குறை கூறி புறம் சொல்லக்கூடிய புறம் பேசக்கூடிய கோல் சொல்லி தெரியக்கூடியவன் தான். அதே போன்று நான் ஒரு பெரும் பாவி தான். அதே போன்று பொய் சத்தியம் செய்யக்கூடியவன் தான். இப்படி எல்லா விதத்திலும் கடின சுபாவம் படைத்த எல்லாமே என்னிடத்துல இருக்குது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க பொய் சொல்ல மாட்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த விதத்திலும் பொய் சொல்ல மாட்டாங்க. அந்த விஷயத்துல நான் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் என்னுடைய பிறப்பு இழிவான பிறப்பு சொல்லி சொன்னாங்க. அதை நீ சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லி கண்டிஷனா போய் கண்டிஷனா போய் அவங்க சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையை தான் சொல்லுவாங்க. நீ உண்மையை சொல்லு, நான் யாருக்கு பிறந்தேன் என்கின்ற விஷயத்தில் தன்னுடைய தாயிடத்துல போய் கேட்டு என்ன செய்யறான். ரொம்ப இதுதான் அந்த தாய் சொன்னாங்களா, ஆமாப்பா உன்னுடைய தந்தை ஒரு ஆண்மை அற்றவர், உன்னுடைய தந்தை குழந்தை பிறப்புக்கு தகுதி இல்லாத ஒரு மனிதராக இருந்தார். நான் என்ன செஞ்சேன், ஒரு ஆட்டு இடையினிடத்துல சேர்ந்து உன்னை நான் பெற்றெடுத்தேன் என்ற ஒரு செய்திய தன்னுடைய தாய் வலீத் இப்னு முகீரா இடத்துல என்ன செஞ்சாங்க சொன்னா என்பதாக இந்த வரலாறு குறிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தையோ அவர்களை கண்ணிய குறைவாக நடத்துவதோ அதே போல அவர்களை புண்படுத்தக்கூடிய சொற்களை கொண்டு எந்த மனிதன்
உதாசீனப்படுத்தினாலும் விமர்சனம் செய்தாலும் அவருடைய பிறப்பில் சந்தேகம் இருக்கின்றது என்பதை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சான்? திருமறை வசனத்தின் மூலமாக என்னுடைய ஹபீபை எந்த நிலையிலும் யாரும் என்ன செய்யக்கூடாது? உதாசீனப்படுத்தக்கூடாது. அப்படி உதாசீனப்படுத்தக்கூடியவருடைய வாழ்க்கையில ஏதோ குறைகள் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டு அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். அவர்கள் கொண்டு வந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். அவர்கள் உதவி செய்யுங்கள் என்கின்ற அடிப்படையில எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறுபாடு திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு சிறந்த ஒரு உபதேசத்தை தருகின்றார். எல்லாம் அல்லாஹ் அத்தகைய அல்லாஹ்வையும் ரசூலையும் முழுமையான முறையில் பின்பற்றி அதன் மூலமாக பல கண்ணியங்களை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலகிலும் வழங்கிடுவாராக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.